பெத்தத்தா எவ்வளவு இருந்தாலும் இதைத்தாண்ட செஞ்சிருப்பா. போதும், நிறுத்து. விளக்கம் எனக்கு தேவையில்லை. முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. முதல்ல இங்கிருந்து போ. என் முகத்தை பார்க்க உனக்கு பிடிக்கலையாடா? இங்க பாருடா, என்ன பார்த்தாடா இப்படி எல்லாம் பேசுற? மாறுனா பாத்தியம்மா, பாத்தியா இவ இப்படி எல்லாம் என்ன பேசுறான் பாத்தியம்மா? அந்த மாதவி சூழ்ச்சியோட தான் இங்க வந்திருக்கா. உங்க ரெண்டு பேர் நிம்மதியை கெடுத்துருவாளேன்னு நான் எவ்வளவோ இவன் கிட்ட சொன்னேன். இப்ப பாருமா இவன் நன்றி கிட்ட தருமா எப்படி பேசுறான்னு. நியாயமா பார்த்தா மனோகரும் மாதவியும் சேர வேண்டியவங்க தானே? அருணா, என்னம்மா பேசுற நீ? அந்த மாதவி மனோகரை மயக்குனது இல்லாம உன்னையும் மயக்கிட்டாளா? ஐயோ, அந்த மாதவி பேச்ச நம்பாதம்மா, நம்பாத. அவ உன் வாழ்க்கையை கெடுத்துருவா. நம்பாதம்மா, தயவு செஞ்சு நம்பாத. தட்டி பறிச்சது நீங்க தானே அத்தை? அவளுக்கு சேர வேண்டிய மனோகர கால்ல விழுந்து தட்டி பறிச்சு என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது நீங்க தானே? வேண்டாம்மா, வேண்டாம். தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதம்மா. 1000 தான் இருந்தாலும் மனோகரோட தாய் மாமா பொண்ணு நீ. அந்த உறவுக்கு மிஞ்சி வேற எதுவுமே வராதுமா. இருக்கலாம், ஆனா நாங்க தான் இப்ப பெரிய போறோமே. வேண்டாமா, வேண்டாம், வேண்டாமா. அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் உன்னையும் மனோகரையும் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போகதாம நான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, அந்த மாதவி எக்கேடோ கெட்டு போகட்டும். தயவு செஞ்சு நீங்க வாங்க போலாம். நீங்க 2 பேரும் பிரிய கூடாதுமா. நீங்க 2 பேரும் பிரிய கூடாது. அங்க இருந்தா நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காதுன்னு தானே நான் இங்க வந்திருக்கேன். வேண்டாம் கண்ணு, வேண்டாமா. மாதவிக்கு நல்லது செய்யறதான்னு நினைச்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதம்மா. நீயும் மனோகரும் தான் சேர்ந்து வாழணும். இதாம நம்ம பெரியவங்களோட விருப்பம். மனோகர் கூட யார் சேர்ந்து வாழணுங்கிறத காலம் முடிவு பண்ணும். அருணா, அருணா, டேய் டேய், போடா போடா, போய் அருணா கூப்பிடுறா. நம்ம எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். வாடா. தேவ கால்ல விழுறேன்டா நீ. என்னடா மாதவி வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குதா? ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குண்ணே. சொல்லட்டுமா? ஏய், சொல்கிறது தாண்டா வர சொன்னேன், சொல்லு. மாதவி வாழ்ந்து கெட்ட குடும்பத்தை சேர்ந்தவண்ண. இப்போ இருக்கிறது வாடகை வீட்டில். லட்சுமி நகர் 3வது தெருவில் 40ஆம் நம்பர் வீட்டில் இருக்கா. கூடவே அவள் அம்மா, அண்ணி, அண்ணன்னு ஒரு பட்டாளமே இருக்குண்ணே. அப்பா அந்த ஆளு செத்துட்டானா, சூசைடுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ குடும்பத்துக்கு என்ன வருமானம்? அண்ணங்காரங்க சம்பாதிக்கிறானா? அவன் ஒரு வேஸ்ட்டுன்னு இருந்த வேலையை விட்டுட்டு வீட்டோட இருக்கானா. அந்த மொத்த குடும்பத்தையும் இப்போ மாதவி தான் தாங்கிக்கிட்டு இருக்காளா. இதை தவிர வேற ஏதாவது விஷயம் இருக்கா? மாதவிக்கு ஒரு அக்கா இருக்கா. அவளும் இவ்வளோ நாளாக மாதவி கூட தான் இருந்திருக்கா. சமீபத்தில் தான் சண்டை போட்டு தனியாக போயிட்டாளாம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். மாதவி தொட்டா நமக்கு எந்த வகையிலாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதா? அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல அண்ணே. முட்டாள், நான் எந்த அர்த்தத்தில் கேட்குறேன் புரியலையா? மாதவிக்கு சப்போர்ட்டா யாருன்னா வருவாங்களான்னு கேட்குறேன். அவளுக்கு யார் இருக்காண்ணே? நான் விசாரித்த வரைக்கும் அவள் ஒரு சாதாரண பொம்பளை தான். யார் சப்போர்ட்டும் இல்லை. அப்படின்னா நம்ம அட்டாக் ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஏண்ணே, அவளே ஒரு சாதாரணமானவ. அவளை அட்டாக் பண்ணுறதுக்கு இவ்வளோ விசாரிக்கணுமா? அவ சாதாரணமானவ தான். அவ மோதலோட ரொம்ப பெரியது. அதனால தான் ஒவ்வொன்றையும் யோசனை பண்ணி செய்ய வேண்டியதா இருக்கு. புரியுதா? சரி, நீ கிளம்பு. அடுத்து என்ன பண்ணணும் யோசனை பண்ணி சொல்ற, நீ போ. சரி, வரேன். நீ சீக்கிரமே மாதவி தீர்த்து கட்டப்பட.
எல்லாம் நல்லா போடுறியம்மா. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்த? வேலைக்குன்னு வர்றது இதான் முதல் தடவை முதலாளி. நம்பவே முடியலையம்மா. இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல வேலை செஞ்ச அனுபவம் இருக்கிற மாதிரி மளமளான்னு செய்றியே. இது இருக்கிற டீ மாஸ்டர் பஜ்ஜி போட சொன்னா சரியாவே போட மாட்டாமா. சுத்த சோம்பேறி பையன். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி முதலாளி. நீ சொல்றதும் சரிதாம்மா. அவனை விட நீ பஜ்ஜி நல்லா டேஸ்டா போடுறம்மா. சாப்பிட்டவங்க தான் சொல்றாங்களே. சொல்லுங்க அண்ணாச்சே. இதோ இப்ப கொண்டு வந்துடுறேன் அண்ணாச்சே. 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன். முதலாளி அண்ணாச்சி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க முதலாளி. கடையை கவனமா பாத்துக்க. போயிட்டு வாங்க. இந்தம்மா வாழைக்காய் சீவனம் அதெல்லாம் போதும். மளிகை கடையில் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வாமா. பஜ்ஜி போடணுமே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போமா. எனக்கு இந்த ஏரியா புதுசு, கடை எங்க இருக்குன்னு தெரியாது. நான் வேணா கடையை பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்களேன். என்னம்மா சொல்ற? புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்கிற, உன்னைய நம்பி கடையை விட்டுட்டு போக முடியுமா? முதலாளி என்னைய நம்பி விட்டுருக்காரு, புரிஞ்சுதா? முதல்ல போய் வாங்கிட்டு வாமா. போமா, என்ன யோசிக்கிற? கடை எங்க இருக்கு? கடை எங்க இருக்குதா? துபார அந்த கடை தான், போய் வாங்கிட்டு வா. எந்திரி. என்னம்மா? டேய், எங்கேயும் போகாம இங்கே இருக்கணும். அம்மா இப்போ வந்துடுறேன். எங்கம்மா போற? பக்கத்துல தான், இப்போ வந்துடுறேன். இங்கே இருக்கணும், தங்கச்சி பாத்துக்கோ. வேலைக்கு வந்த ஆளை பாரு, குழந்தை குட்டிகளோட. என் வேலைக்கு உழ வைக்க வந்திருக்காள. இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். அண்ணா பழம் எவ்வளோ? பழம் 2 ரூபாப்பா. சரி 2 பழம் கொடுண்ணே. இந்த இந்தாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்னையா நீ பஜ்ஜி நல்லா இருக்கு, நீ போடலையா? ஆளை மாத்திட்டாங்களா? யோ வந்தியா, டீயை குடிச்சியா, காசை கொடுத்தியா, போய்கிட்டே இருயா. யோ பஜ்ஜி நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிற? யோ இந்தா, காசை கொடு. தேவையில்லாத கதையெல்லாம் பேசாத, போயா. வந்துட்டாங்க. என்ன வரவும் போறவன்லாம் பஜ்ஜி நல்லா இருக்கு, வடை நல்லா இருக்குங்கிறான். இன்னொரு பஜ்ஜி வேணுமா? ஏய், இந்த வயசுலயே உங்களை பஜ்ஜி திருடி திங்க சொல்லுதா? திருடுவியா? ஏண்டா உங்க அம்மா போகும்போது உன்கிட்ட சொல்லிட்டு போனாளா? திருடுவியா? திருடி தின்னுவியா? இதான் கத்து கொடுத்தாளா? இந்த வயசுலயே திருடி திங்க சொல்லுதா? திருடுவியா? சொல்லு, திருடுவியா? திருடுவியா? மேல திருடுவியா? இந்த வயசுல திருடுவியா? திருடமாட்ட சொல்றா, திருடுவியா? ஏன் புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க? ஏமா பிள்ளையா வளர்த்து வச்சிருக்க? திருட்டு பயமா பச்சிய திருடி திங்கிறான். இதெல்லாம் நல்லா இல்ல, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. என்னமா நல்லால? என்னமா அவங்க அப்பா வீட்டு கடையிட்ட அவன் பாட்டுக்கு எடுத்து தின்னுகிட்டு இருக்கான். தின்னா அடிக்கிறதா? என்கிட்ட சொல்லியிருந்தா தின்னாதன்னு சொல்லிருப்பல. ஆமா, நீ வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேனா? அவங்க என்ன கேட்டா எடுத்தாங்க? திருடியில தின்னுகிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் 4 போடு போட்டேன். இதுக்கு போய் பெருசா சவுண்ட் விடுற? ஏய் என்னடா பிரச்சனை? யாரா திருடுனது? பாருங்க முதலாளி, இந்த அம்மா பசங்க பஜ்ஜிய திருடி திங்கிறாங்க. கேட்டதுக்காக இந்த அம்மா பெருசா கோச்சிக்குது. சும்மா போய் சொல்லாதீங்க. சின்ன பையனு கூட பார்க்காம அப்படி அடிக்கிறாரு. எப்படிங்க பாத்துட்டு சும்மா இருக்கிறது? ஏமா திருடவங்களை அடிக்காம தட்டி கொடுத்து கொஞ்சம் சொல்றியா நீ? இன்னைக்கு உன் பையன் பட்ஜெட் திருடுவான், நாளைக்கு நீ கல்லால காசை திருடுவ. இதெல்லாம் நடக்காதுங்கறியா? சரியான திருட்டு கும்பலா இருப்பீங்க போல இருக்க. முதலாளி இவள்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கல அர்த்தமே இல்ல. முதல்ல இவளை வேலையை விட்டு தூக்குங்க, இல்லாட்டினா கடையவே காலி பண்ணிடுவா. என்ன முதலாளி வேலையை விட்டு அமிச்சிடாதீங்க. வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். அதான் பசங்களுக்கு நல்லா திருட கத்து கொடுத்துருக்கேம்மா, அதை வச்சு பொழப்ப நடத்திக்க. ஏமா நானே 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நீ வேலைக்கு வர மாதிரி வந்து அள்ளிட்டு போலான்னு பாக்குறியா? இனிமே உனக்கு வேலை இல்ல, கிளம்புமா. ஐயா 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 அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. என் மருமக எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்க ஐயா. வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஐயா. நீ யாரையும் அந்த அம்மாக்கு வக்காலத்து வாங்க, மரியாதை இடத்த காலி பண்ணுங்க, இல்லாட்டி போலீஸ்ல சொல்லி எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். போமா வழியா. முதலாளி வேலையை விட்டு அமிச்சிடாதீங்க. இதை வச்சுதான் நாங்க வாழ்க்கையை நடத்தணும். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சு வேலையில வச்சுக்கோங்க. இந்த வேலை போச்சுன்னா என்ன? உனக்கு என்ன வயசாயிடுச்சு? நல்லா தானே இருக்க, தொழில் பண்ணி பொழைச்சுக்க. என்னடா சொன்னே? டேய் இந்த ஆளை கொல்லுவேன். டேய் எப்படா சொல்லலாம்? நான் யாரை நினைச்சேன்? என் மேல கை வைக்க. போயா. சண்டை போடாதீங்க, விடுங்க. போயா.
வயசானவன் பாக்குறேன் என் மேலே கைய வைக்கிறியா? மூஞ்ச உடைச்சிடுவேன். மரியாதையா ஓடி போயிடு. தொலைச்சிடுவேன் தொலைச்சு. ஏய் போங்கடா போங்க. நல்லாவே இருக்கு பாடிக்கடா பாவிங்களா. இனிமேல் இந்த கடை பக்கமே வரக்கூடாது. ஓ பார்க்காத போ. நீ பண்றதுதான் சரியா அருணா. மனோகர் உனக்கு மட்டுமே சொந்தமானவரா இருக்கணும்னா அவர் கட்டின இந்த தாலிய மாதவி மூலமாவே பெருக்கி போடணும். அப்பதான் மனோகர் அடுத்தவ புருஷங்கிற நினைப்பு மாதவிக்கு வரும். இப்போ இதெல்லாம் தேவையா மாதவி? என்ன சொல்றீங்க? இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் மனோவும் பிரிய போறோம். இப்ப இந்த தாலி பெருக்கிற விஷயம்லாம் தேவையான்னு கேட்டேன். அதுக்காக பண்ண வேண்டிய சம்பிரதாயங்களை பண்ணாம இருக்க முடியுமா? சடங்கு சம்பிரதாயங்கள்ல எனக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு மாதவி. எனக்கும் மனோவுக்கும் நடந்தது ஒரு பொம்மை கல்யாணம் தான். எங்களுக்குள்ள சடங்கு சம்பிரதாயம் உறவுன்னு எதுவுமே இல்லாதப்போ தாலி பெருக்குனா என்ன, தாலி பெருக்காம போனா என்ன, எப்படியும் கழட்ட போறது தானே. என் மனசுல இருக்கிறத சொன்ன, நீங்க 2 பேரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாதவி. இல்ல, அன்னைக்கு தேவகி அத்தை உங்களை என்னெல்லாம் சொன்னாங்க, அதுவும் அவங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் மறந்துட்டு தாலி பெருக்கணும்னு பிடிவாதமா எங்களை கூட்டிட்டு வரீங்களே, அதை நினைச்சுதாங்க சொன்னேன். அவங்க பேசினத நான் அப்பவே மறந்துட்டேன். ஆனா என்னால மறக்க முடியல மாதவி. அடுத்தவளுக்கு சொந்தமானவனை தட்டி பறிக்கிறேன்னு பேசினாங்களே, அது சரின்னு நினைக்கிறீங்களா? இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? பேசிதான் ஆகணும் மனோ. நியாயமா பார்த்தா பறி கொடுத்தது மாதவி தானே. இது பாருங்க, மனசுல நினைக்கிறதெல்லாம் நடந்துடுறது இல்ல. மனசார நினைச்சிட்டோன்னு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டா அப்புறம் ஊரை கூட்டி பண்ற கல்யாணத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? பல பேர் ஆசீர்வாதத்தோட கற்ற தாலிக்கு என்ன மதிப்பு இருக்கு? இதெல்லாம் பேச்சுக்கு தான் சரியா இருக்கும் மாதவி. வாழ்க்கைன்னு வரும்போது வெளி அடையாளங்களை விட உள்ள இருக்கிற உணர்வுகள் தாங்க நமக்கு முக்கியமா இருக்கும். உணர்வுகள் தானா உருவாகிறது இல்ல, வெளி அடையாளங்கள் தான் உருவாக்குது. தாய்மை, நட்பு, சகோதரத்துவம்னு எவ்வளவோ சொல்லலாம். அப்போ இது ஒரு வெளி அடையாளம் தானே. இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உணர்வுகளை உருவாக்கலையே. உருவாக்கும். டேய் மாதவி போறாடா. டேய் சீக்கிரம் வாடா. சரிண்ணே. என்ன வண்டியா? சீக்கிரம் சீக்கிரம். என்ன வண்டி? சொல்லு பாஸ்கர்.
அவ கதையை முடிச்சிட்டல? இல்ல ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அவ கூட வேற ஆளுங்களும் இருக்காங்கல்ல. ஏய் இருந்தா என்ன, போட்டு தள்ள வேண்டியதுதானே. ஆனா அதுல ஒருத்தி மாதவியா இருக்கணும். அதுக்கு இல்ல, அனாவசியமா ஏன் மத்தவங்க பாதிக்கப்படணும்னு நினைக்கிறேன். ஏய் எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சொன்ன வேலையை செய். மாதவி சாகணும். இந்த காரை ஃபாலோ பண்ணுங்க, விட்டுறாதீங்க. அவ போய்கிட்டே இருக்கலாம். சாக போறது தானே, எவ்வளவு தூரம் போட்டோம். அண்ணே, எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படி வாழை பிடிச்சிட்டே போறது? பட்டுன்னு சுட்டு தருங்கண்ணே. பொறுமையா இரு. அவளை கொல்ல சொன்ன பாட்டி தான் அவசரப்படுறான்னா நம்மளும் அவசரப்படுமா? சூழ்நிலை கவனிச்சு தானே எதையும் செய்ய முடியும். என்ன ஓண்ண, நாமளும் எவ்வளோ பேரை போட்டு தள்ளி இருக்கோம். இவ்வளோ போட்டு தள்ளதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சிரமம்? இவெல்லாம் ஒரே புல்லட்ல சாகக்கூடாது. அவள் நம்மளை காட்டுற கடுப்புக்கு உடம்பெல்லாம் சல்லடக்கண்ணா சுட்டு தள்ளணும்.